கிறிஸ்துக்குள் அன்பான தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த கால வேளையில் தெய்வீக தொழுதலுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே வேதத்தில் ஒரு வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 31 வசனம் 24 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் பல நேரத்தில் நம்ம துன்பமாக இருப்பதற்கும், சோர்வாக இருப்பதற்கும், சந்தோஷமாக இருப்பதற்கும், மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கிறது. அதுபோல தான் இந்த வசனத்திலே நாம் கர்த்தரை நம்பி இருப்பதற்கும் கர்த்தருக்காக காத்திருப்பதற்கும் ஒரு காரணம் உண்டு. அப்படி கர்த்தருக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் தைரியமாக இருப்பதற்கும் ஒரு காரணம் உண்டு என்று வேத வசனத்தின் மூலம் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்துவர்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் தைரியமாக இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, முதலாவதாக நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறபடினாலே அந்த நம்பிக்கை வீண் போகாது என்பதை நினைத்து நாம் தைரியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் ஏன் தைரியம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், கர்த்தர் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை அது வீணாவாக விருதாவாக போதாக, அது நிச்சயம் நமக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் தைரியமாக இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். நீ திடன் கொள், பயப்படாதே, தைரியமாயிரு, சோர்ந்து போகாதே அப்படின்னு சொல்லி அநேக கட்டளைகள் மூலம் தேவன் நமக்கு அவருடைய வாக்குத்தத்தங்களை, அவருடைய நாமங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகையால் தான் நாம் தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவின் நாமம் நமக்கு இருக்கிறது, இயேசு நம்ம கூட இருக்கிறாரு. ஆகையால் நாம் தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகையால் தான் தாவீது சொன்னாரு, என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பாரிசத்திலே 16,000 பேர் விழுந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லுகிறார். ஆகையால் தான் தாவீதால் அப்படி சொல்ல முடிந்தது. அவர் தைரியமாய் சொல்லுவதற்கு, பேசுவதற்கு ஒரு காரணம் இருந்தது. ஏனென்றால் கர்த்தருடைய நாமம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் அவரோடு கூட இருந்தார், நம்மோடும் கூட இருக்கிறார். நமக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் தைரியமாக இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுங்களா? நம்பிக்கையுள்ள இருதயங்களை அவர் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்பிக்கையோட தேவன் மீது யாரெல்லாம் நம்பிக்கையா இருக்கிறாங்களோ அவங்க இருதயங்கள் தளர்ந்து போகும்போது, அவங்க இருதயங்கள் சோர்ந்து போகும்போது கர்த்தர் அவர்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆகையால் அவர்கள் சோர்ந்து போவதில்லை. ஆகையால் அவர்கள் திடனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஏன் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் ஒருவர் தான் நம்பத்தக்கவராய் இருக்கிறார். என்பது பிள்ளைகளே, நாம் அவரை நம்பும் போது அவர் நமக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும், மனிதர்கள், சூழ்நிலைகள் நமக்கு மோசமாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சூழ்நிலைகள் மாறினாலும் தேவன் மாறாதவராய் இருக்கிறார். அவர் எக்காலத்திலும் நம்பத்தக்கவராய் இருக்கிறார். அவர் எக்காலத்திலும் அவரை நம்புகிறவர்களுக்கு உதவி செய்கிற, துணை நிற்கிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகையால் தான் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை விதமான போராட்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் பயப்பட தேவையில்லை, நாம் கலங்க தேவையில்லை, நாம் சோர்ந்து போக தேவையில்லை. ஏனென்றால் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்படி சொன்ன தெய்வம், நமக்கு கொடுத்த தெய்வம் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு இன்னும் மரிக்கவில்லை, அவர் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஆகையால் நாம் திடன் உள்ளவர்களாய் காணப்படுவோம். நாம் தைரியமாய் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இயேசு மரித்து மரணத்தை ஜெயித்து 3வது நாளில் உயிரோடு நமக்காய் எழுந்திருக்கிறார். அவர் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அதே தைரியத்தோடு நாம் ஆண்டுடைய கரங்களில் நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் தெய்வமே, இந்த காலை வேளையிலே நாங்கள் எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தைரியமாக இருப்பதற்கான காரணங்கள் ஆண்டவரை இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். எங்கள் வாழ்க்கையில் எங்களை அசைக்க நினைக்கிற, எங்களை பயமுறுத்துகிற நினைக்கிற, எங்களை சோர்வுக்குள்ளாக்க நினைக்கிற, எங்களை விழத்தள்ள நினைக்கிற, எங்களை புலம்ப வைக்கும்படி நினைக்கிற, எங்களை திடனற்று போக வைக்கும் நினைக்கிற அநேக காரியங்கள் உண்டு. ஆண்டவரை, அந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் சந்திக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் தைரியமுள்ளவர்களாக இருக்க, நாங்கள் பலமுள்ளவர்களாக இருக்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில எந்த இடத்திலே, எந்த காரியத்திலே தைரியத்தை இழந்து சோர்ந்து போயிருக்கிறார்களோ அவர்களுடைய கரங்களை பிடித்து கர்த்தர் திடன்கொள், பெலன்கொள், இயேசு உன்னை அழைக்கிறார் என்று சொல்லி நாங்களும் இந்த விசுவாசத்தோடு அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்துவீராக, எங்களை தைரியப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவன் நம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.